Taste the Daily. தேனி மாவட்டம் கம்பம் நகரில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவில் பேசிய கழக அமைப்பு செயலாளர் STK ஜக்கையன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என கூறினார். கம்பம் வடக்கு நகர் கழக செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் தெற்கு நகர் கழக செயலாளர் கணபதி தலைமையில் STK ஜக்கையன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக இணைச் செயலாளர் முத்துரத்தினம், மாவட்ட கழக துணை செயலாளர் சர்க்குணம் மற்றும் வீரமணி கர்ணன், மாவட்ட கழக பொருளாளர் இளையநம்பி, ஒன்றிய கழக செயலாளர்கள் MR ஈஸ்வரன், கல்யாணகுமார், வினோத்குமார், கண்ணன், பாண்டிதுரை, பாலசுப்பிரமணியன், முத்துப்பாண்டி, சேதுராம், தெற்கு நகர் கழக செயலாளர் மாரியப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாற்றம்பள்ளி புதிய பேருந்து நிலையம் அருகே அண்ணாவின் பிறந்தநாள் தினத்தையொட்டி மாபெரும் பொதுக்கூட்டம் நாற்றம்பள்ளி பேரூராட்சி செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளருமான KC வீரமணி, முன்னாள் அமைச்சர் ப மோகன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பேராசிரியர் முனைவர் ச கலைப்புனிதன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் KK மூர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மாவட்ட துணை செயலாளர் AR ராஜேந்திரன், நகர இணை செயலாளர் நதியா ஜெயமணி, நாற்றம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் NMC சீனிவாசன், நகர செயலாளர் SP சீனிவாசன், ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ், வெள்ளையன், மாவட்ட MGR மன்ற செயலாளர் சகாதேவன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கனியம்பாடி மேற்கு ஒன்றியத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கி முடிவுற்ற ஆவணங்கள் அடங்கிய புத்தகத்தை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமாரிடம் கனியம்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் ராகவன் வழங்கினார். மேலும் திமிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் தலைமையில் நடக்கவிருக்கும் பேரறிஞர் அண்ணாவின் 116ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்ட அழைப்பிதழை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் கழக நிர்வாகிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் அக்ரி பாலாஜி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் எழிலரசன், MGR மன்ற இணை செயலாளர் முருகன், செல்வராஜ் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் சபரிராஜன், தொழிலதிபர் சிவசங்கரன், நகர கழக செயலாளர் நீதிமன்னன், ஒன்றிய செயலாளர் பொன்னேரி முத்து, மாநில பொதுக்குழு உறுப்பினர் முத்துராமன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சக்திவேல் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.